கேட்டலிசிஸ். கேட்டலிசிஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட்டு கேட்டலிஸ்ட் தான். சரிங்களா? கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கேட்டா அப்படின்ற வந்துட்டு கிரேக் வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹோலி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மொத்தத்தையும். அடுத்து என்னது? லீன். சரிங்களா? கேட்டலிசிஸ் அப்படின்றதுல அந்த லீன் அப்படின்னு சொன்னால் டு லூஸ். சரிங்களா? என்னது? முழுவதுமாக அந்த என்ன சொல்ல, அந்த பிணைப்பை இழந்து விடுகிறது. முழுவதுமாக அந்த பிணைப்பை இழந்து விடுகிறது அப்படின்னு மீனிங். 1836 பார்த்தீங்கன்னா பெர்சிலியஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு செர்டைன் சப்ஸ்டன்ஸ், ஒரு சில சப்ஸ்டன்ஸ் லூசன் த பாண்ட் இன் த ரியாக்டிங் மாலிகுல். சரிங்களா? லூசன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னது? அந்த பாண்டை வந்துட்டு முழுவதும் இழந்து விடுது. பிணைப்பில் இருக்கக்கூடிய அந்த பாண்டை வந்துட்டு என்ன பண்ணிடுது? முழுவதும் அந்த ஸ்ட்ரென்த்தை இழந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால வந்துட்டு கண்டிப்பாக ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன ஆகுது? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. தெரியும் உங்களுக்கு ரேட்டுனா. சரிங்களா? சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பை அ கிவன் டைம் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க 7th லெசனில். இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னது? சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் சிம்பிள் போடணும் அப்படிலாம் ஞாபகப்படுத்தியிருக்கேன். சரிங்களா? அப்போ வந்துட்டு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு அந்த டைமில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஹி ஆல்சோ ஃபவுண்டு தீஸ் சப்ஸ்டன்ஸ் டிட் நாட் அண்டர்கோ எனி சேஞ்சஸ் கெமிக்கலி. சரிங்களா? இந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு அந்த பிணைப்பை மட்டும் இழக்குதே தவிர மற்றபடி எந்த ஒரு வேதியியல் வினைக்கும் உட்படவில்லை, அதோட அளவும் குறையவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் ஆர்டர் டு இண்டிகேட் த ப்ராப்பர்ட்டி ஹி ஹேவ் தம் தி நேம் கேட்டலிஸ்ட். அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு? கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருக்காங்க. லேட்டர் இட் வாஸ் ஐடென்டிஃபைடு தேர் ஆர் மெனி சப்ஸ்டன்ஸ் விச் ரிட்டார்டட் த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். அடுத்து ஹென்ஸ் கேட்டலிஸ்ட் இப்போ தான் டெஃபினேஷன் சொல்கிறாங்க. கேட்டலிஸ்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் a substance which alter the alterனா என்னதுப்பா? சேஞ்ச். சரிங்களா? ஆல்டர் அப்படின்னா என்ன மீனிங்? சேஞ்ச். ஆல்டர் த ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வித்தவுட் இட் செல்ஃப் அண்டர்கோயிங் எனி கெமிக்கல் சேஞ்ச். சரிங்களா? இது எந்த ஒரு மாற்றமும் அடையாமல் வேதி வினையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் அதுக்கு பேர் கேட்டலிஸ்ட். கேட்டா அப்படின்ற இதுக்கு வந்துட்டு என்ன மீனிங் சொல்லியிருக்காங்க? ஹோலி, மொத்தம், ஹோல் அப்படின்ற மாதிரி. கேட்டா அப்படின்னா என்னதுப்பா? மொத்தம் அப்படின்னு மீனிங்கா. சரிங்களா? லீன் அப்படின்னு சொன்னால் என்னவா? லூசன் அப்படின்னு மீனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லுங்க? திஸ் ஃபினோமினன் விச் இன்வால்வ்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் இஸ் கால்ட் என்னது? கேட்டலைசிஸ். இந்த கேட்டலிஸ்டோட இந்த நிகழ்வுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க? கேட்டலைசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஒன் இஸ் கால்டு பாசிட்டிவ், அனதர் ஒன் இஸ் கால்டு என்னது? நெகட்டிவ் கேட்டலிசிஸ். பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் இன்க்ரீஸ்டு. சரிங்களா? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? Positive catalyst. In the positive catalyst is the rate of the reaction is increased by the presence of catalyst. By அடுத்த நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டிக்ரீஸ்டு பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். சரிங்களா? இந்த கேட்டலிஸ்ட் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும்போது வினையோட வேகம் அதிகரிக்கப்பட்டால் அதுக்கு பேர் பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட். ஒரு வினையோட வேகம் குறைக்கப்பட்டால் அதுக்கு பேர் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 டைப் ஆஃப் கேட்டலிஸ்ட் பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு 2 மெயின் டைப் சொல்லியிருக்காங்க. த மெயின் 2 சரிங்களா? இல்லை the 2 main types of catalysis. One is called homogeneous. ஹோமோ அப்படின்னு சொன்னாலே என்னப்பா மீனிங்? சிங்கிள் இல்லைன்னா மோனோ அப்படின்னு மீனிங். சரிங்களா? ஒன்றுன்னு அர்த்தம். ஹோமோனா என்ன அர்த்தம்? ஒன்று. ஹெட்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னதுப்பா? 2. ஹெட்ரோனா என்ன அர்த்தம்ப்பா? 2 இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டுன்னு அர்த்தம். ஹெட்ரோனா இது வந்துட்டு மோனோ. ஹோமோனா என்ன? இன்னும் ஈஸியாக நான் வச்சுக்கணும்னா ஹோமோனா சேம், ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட்டு. சரிங்களா? இப்போ homogeneous catalyst, இந்த homogeneous catalyst reactions, the reactants and the product and the catalyst are present in same base. சரிங்களா? எல்லாமே homogeneousல எல்லாமே, ஹோமோனா என்ன சொல்லியிருந்தேன் நான்? சேம். எல்லாமே, அதாவது ஐ மீன் ரியாக்டண்ட்டும் சரி, ப்ராடக்ட்டும் சரி, கேட்டலிஸ்ட்டும் சரி. சரிங்களா? இது மூணுமே ஒரே நிலைமையில் இருந்தால், ஐ மீன் நிலைமைன்னா இந்த இடத்துல எல்லாமே சாலிட்னா சாலிட், இல்லை சார் எல்லாமே லிக்விட்னா லிக்விட், இல்லைனா எல்லாமே ரியாக்டன்ட், ப்ராடக்ட், கேட்டலிஸ்ட் எல்லாமே கேஸ்னா கேஸ், எல்லாமே ஒரே நிலைமையில் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். சரிங்களா? NO கேட்டலிஸ்ட். இந்த இடத்துல NO தான் கேட்டலிஸ்ட்டு. கிஸ் SO3 அந்த ஆட் பண்ண கேட்டலிஸ்ட் அப்படியே ரிமைனிங் எவ்வளவோ அது வந்துருச்சு. இன் திஸ் ரியாக்ஷன்ஸ் கேட்டலிஸ்ட் NO, ரியாக்டன்ஸ் SO2, O2 அண்ட் ப்ராடக்ட் SO3 ஆர் ப்ரெசன்ட் இன் ஒன்லி ஒன் ஃபார்ம். தட் இஸ் கால்ட் என்ன ஃபார்ம்? கேசியஸ் ஃபார்ம். எல்லாமே கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இது எல்லாமே கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் எக்ஸாம்பிள் ஃபார் என்னது? ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹெட்ரோஜினியஸ்னா. ஹெட்ரோனா என்னப்பா சொல்லியிருந்தேன் நான்? டிஃப்ரெண்ட். ஹெட்ரோனா என்ன சொல்லியிருந்தேன் நான்? டிஃப்ரெண்ட். அப்போ வந்துட்டு
அதில் உள்ள ஐ மீன் என்ன சொல்ல ரியாக்டன்ட்டு, ப்ராடக்ட்டு, கேட்டலிஸ்ட்டு இது வந்துட்டு வேறு வேறு பேஸில் இருக்கும் சரிங்களா. ஒன்று சாலிடாக இருக்கும், இன்னொன்று லிக்விடாக இருக்கும், இல்லைன்னா என்னது அந்த மாதிரி சரிங்களா. மாறி மாறி இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் பேஸஸில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட். அதான் சொல்லியிருக்காங்க இன் ரியாக்ஷன்ஸ் கேட்டலிஸ்ட் ப்ரெசன்ட் இன் a different phase that is not present in the same phase as that other reactants or product. This is generally referred as in a contact catalysis and the catalyst present in the form of finely divided metal or gas சரிங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இல்லுஸ்ட்ரேஷன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அதே ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. என்னது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல SO2 ரியாக்ட் வித் ஆக்சன் டு கிவ் என்னதுப்பா SO3 அப்படின்னு பார்த்தோம். இதில் நீங்கள் NO அப்படின்றத கேட்டலிஸ்டாக போட்டிங்கன்னா இது எல்லாமே எந்த ஸ்டேட்டில் இருக்கும் கேஸ் சரிங்களா. இப்போ NOக்கு பதிலாக நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேட்டலிஸ்ட் NO அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கேட்டலிஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வெனேடியம் பென்டாக்சைடு. வெனேடியம்னா V2O5. இது எந்த ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாலிட் ஸ்டேட். இப்போ SO2 எந்த ஸ்டேட்டில் பாருக்கு கேசிய ஸ்டேட்டில், O2 கேசிய ஸ்டேட்டில், ப்ராடக்ட் SO3 கேசிய ஸ்டேட்டில். ஆனால் அந்த கேட்டலிஸ்ட் அப்படின்றது எந்த ஸ்டேட்டில் இருக்குது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ கேட்டலிஸ்ட் ஒரு பேஸ்லையும் ரியாக்டன்ட்டோ இல்லை ப்ராடக்ட்டோ ஒரு பேஸ்லையும் இருந்தால் அதுக்கு பேர் என்னது ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை மட்டும் தான் சொல்லணும் அப்படிலாம் தேவையில்லை. இன்னும் எக்ஸாம்பிள் ஹேபர் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ரியாக்ட் வித் என்னது ஹைட்ரஜன் டு ப்ரொடியூஸ் அமோனியா. இது நைட்ரஜனும் சரி ஹைட்ரஜனும் சரி அமோனியாவும் சரி கேசி ஸ்டேட்டில் இருக்கும். ஆனால் அதில் யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் எந்த ஸ்டேட்டில் இருக்குது ஃபெரிக் தெரியும் உங்களுக்கு எந்த ஸ்டேட்டில் இருக்கும் எப்போயுமே சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ கேட்டலிஸ்ட்டு வேறு பேஸில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆக்சிடேஷன் ஆஃப் அமோனியா அது ஒரு ரியாக்ஷன்ஸ். அமோனியாவை ஆக்சிடேஷன் செஞ்சால் நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்குது சரிங்களா. இது தேர்ட் லெசனில் வரும் 12th நம்ம அந்த லெசன் பார்க்கல சரிங்களா. அமோனியாவை ஆக்சிஜன் முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வருது நைட்ரிக் ஆக்சைடும் வாட்டரும் ஃபார்ம் பண்ணுது. இதில் வந்துட்டு பிளாட்டினம் அப்படின்றத கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அமோனியா ஆக்சிஜன்லாம் கேசிய ஸ்டேட்டு, என்ன சொல்ல நைட்ரிக் ஆக்சைடு கேசிய ஸ்டேட்டு. ஆனால் வாட்டர் வந்துட்டு வேப்பராக இருந்தால் கேசிய ஸ்டேட்டு, இல்லை சார் வெறும் வாட்டராக இருந்தால் எந்த ஸ்டேட்டில் இருக்கும் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஆனால் இங்கே யூஸ் பண்ணுற பிளாட்டினம் எந்த ஸ்டேட்டில் இருக்குது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. இப்படி டிஃப்ரெண்ட் பேஸஸில் இருந்தால் அதுக்கு பேர் என்னதுப்பா ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட். ஏதாவது ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்டு சரிங்களா. கேட்டலிஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வேதி வினையில் ஈடுபட்டு ஒரு வினையோட வேகத்தை மாற்றம் அடைய செய்யும். அந்த ஒன்று கூட்ட செய்யும் இல்லைன்னா குறைக்க செய்யும். ஆனால் வினையோட முடிவில் எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணமோ அதே சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு ரிட்டைன் ஆயிரும் சரிங்களா. அதுக்கு பிறகு தான் என்னது கேட்டலிஸ்ட். அந்த கேட்டலிஸ்ட்டோட பண்புகள் பார்க்க போகிறோம். சும்மா ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். சிம்பிளாக தான் இருக்கும். ஃபார் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேட்டலிஸ்ட் இஸ் நீடட் இன் ஏ வெரி ஸ்மால் குவான்டிட்டி. அப்போ என்னதுப்பா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கொஞ்சோண்டு ரொம்ப ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி இருந்தாலே போதும். ஜெனரலி எ பிஞ்ச் ஆஃப் கேட்டலிஸ்ட் இஸ் எனஃப் ஃபார் ஏ ரியாக்ஷன்ஸ் இன் பல்க். எவ்வளோ பெரிய ரியாக்ஷன்ஸாக இருந்தாலும் கேட்டலிஸ்ட்டு ரொம்ப ஒரு சின்ன அளவு இருந்தால் போதும். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க தேர் மே பி சம் பிசிக்கல் சேஞ்சஸ் பட் கேட்டலிஸ்ட் ரிமைன்ஸ் அன்சேஞ்சு சரிங்களா. கேட்டலிஸ்ட் ரிமைன்ஸ் என்னது அன்சேஞ்சு இன் ஏ மாஸ் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் இன் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இங்கே எவ்வளோ ஆட் பண்ணீங்களோ ரியாக்ஷன்ஸ் முடிஞ்ச பின்னாடி ரியாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆன பின்னாடி அப்படியே தான் வரும். என்ன அமௌண்ட்டு போட்டிங்களோ அதே அமௌண்ட்டு சேம் அமௌண்ட்டு தான் வரும். எந்த சேஞ்சஸும் என்ன சொல்ல கேட்டலிஸ்ட்டில் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட்டு கேட்டலிஸ்ட் இட் செல்ஃப் கேனாட் இனிஷியேட் ரியாக்ஷன்ஸ் சரிங்களா. கேட்டலிஸ்ட் இருக்கும் ஆனால் என்ன பண்ணாது எடுத்தோன்னே அது ரியாக்ஷன்ஸை தொடங்க செய்யாது. ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னா அந்த ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணாது தொடங்க செய்யாது. ரியாக்ஷன்ஸோட வேகத்தை வேணால் கூட்டும் இல்லை குறைக்கும். பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட்னா இருக்க வேகத்தை கூட்டும், நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்க வேகத்தை குறைக்கும் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். ஆனால் இட் செல்ஃப் கேனாட் இனிஷியேட் ரியாக்ஷன்ஸ் சரிங்களா. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாது. இட் மீன்ஸ் இட் கேனாட் ஸ்டார்ட் ரியாக்ஷன்ஸ் விச் இஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ். பட் இஃப் ரியாக்ஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் ரியாக்ஷன் நடந்துருந்துச்சுன்னா இன் ஏ ஸ்லோ ரேட் இட் கேன் இன்க்ரீசஸ் இட்ஸ் ரேட் சரிங்களா. வினை வேகம் ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை ஸ்பீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. இல்லை ரொம்ப ஸ்பீட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதை டிக்ரீஸ் பண்ணவும் செய்யும் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்டாக இருந்தால். அப்போ தேர்ட் பாயிண்ட் அப்போ இட் செல்ஃப் வந்துட்டு என்னது இட்ஸ் டஸ் நாட் ஸ்டார்ட் கேட்டலிஸ்ட் டஸ் நாட் ஸ்டார்ட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் டஸ் நாட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க
A solid catalyst will be more effective if it is taken in a finely divided form. அதாவது catalyst வந்துட்டு solid stateல ஐ மீன் crystal stateல இருந்தால் அதை நம்ம எப்படி எடுக்கணுமா, பவுட்ரு ஃபார்மேட்டில் எடுத்தால் தான் அது ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிறிஸ்டலா பவுட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுட்ரு தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸை பாதிக்கக்கூடியது பவுட்ரு ஃபார்மேட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 5th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a catalyst can catalyze a particular type of reactions, hence they are said to be specific in nature. சரிங்களா, ஒரு சில ரியாக்ஷன்ஸ்க்கு ஒரு சில கேட்டலிஸ்ட்டை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். எல்லா கேட்டலிஸ்ட்டையும் எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் கேட்டலிஸ்ட்டு சுட் பி அ ஸ்பெசிஃபிக் ஒன். இப்போ ஹேபர் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஃபெரிக்கு தான் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும். இதே காண்டாக்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் V2O5 ஐ மீன் வெனேடியம் பென்டாக்சைடை தான் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் போய்ட்டு ஹேபர் ப்ராசஸ்க்கு வெனேடியம் பென்டாக்சைடையும் காண்டாக்ட் ப்ராசஸ்க்கு ஃபெரிக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக்னா பர்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். 6th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, in equilibrium reactions, equilibrium என்னதுப்பா, reactant gives product, simultaneously product gives a reactant. Presence of catalyst reduce the time of attainment of equilibrium and hence it does not affect the position of equilibrium and the value of equilibrium constant. சரிங்களா, என்ன பண்ணோம், ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்ஸில் ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது 50-50 ரேஷியோ அட்டைன் பண்ணுறதுக்கு தான் கேட்டலிஸ்ட் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, அந்த டைமை தான் குறைக்கும் அப்படின்னு சொல்லி. கேட்டலிஸ்ட் reduces the time for attainment of equilibrium and hence it does not affect the positions of equilibrium and the value of equilibrium constant Kc அப்படின்னு சொல்லுவாங்க. கேசினா என்னது, ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை என்னது, ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 7th பாயிண்ட், கேட்டலிஸ்ட் இஸ் ஹைலி எஃபெக்டிவ் அட் ஏ பர்டிகுலர் டெம்பரேச்சர் இஸ் கால்ட் என்னது, ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டெம்பரேச்சருக்கு பேர் என்னதுப்பா, ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் பாயிண்ட், பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஜெனரலி டஸ் நாட் சேஞ்ச் த நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட். ப்ராடக்டை மாற்றாது. சரிங்களா, SO2 react with the oxygen to give என்னது SO3னா அந்த SO3 தான் வரும். This reaction is slow in the absence of catalyst but fast in the presence of platinum catalyst. இந்த ரியாக்ஷன் இந்த ப்ராடக்டையோ சேஞ்ச் பண்ணாது, ஆனால் இது ஸ்லோவாக இருக்கிறத என்ன பண்ணும், ரியாக்ஷன்ஸை ஃபாஸ்ட்டாக நடக்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இவ்வளோ தான்ப்பா, இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, அதில் நம்ம பார்ப்போம். சரிங்களா.